குட் ஆஃப்டர்நூன் ஆல் ஆஃப் யூ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போட்டிருக்கோம். ஆக்சுவலாக என்னென்னா சேனல் கொஞ்சம் பிளாக் ஆகி போச்சு, அதான் இஷ்யூ, வேறு ஒன்றும் இல்லை. எஸ்எஸ்சி ஜிடி ரிட்டன் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. நம்ம இருந்தாலும் அதை டெலகிராம் சேனலில் ரிசல்ட்ஸை பற்றி போட்டிருந்தோம், பட்டு யூடியூப்பில் வீடியோவாக போடலை. ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட படித்தவங்க மட்டும் ஒரு 28 பேர் பாஸ் ஆகிருக்கிறாங்க. ரிட்டன் எக்ஸாமே நம்மகிட்ட படித்தவங்க ஒரு 28 பேர் பாஸ் ஆகிருக்கிறாங்க. அந்த கவுண்ட் எப்படி இருக்கும் டோட்டல், அது போக செல்ஃபாக படித்தவங்க இப்போ ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. ஸோ டோட்டல் 35, மொத்தம் 35 பேரோட நம்ம இந்த எஸ்எஸ்சி ஜிடி ஃபிசிக்கல் அப்ரோச் பண்ணுறோம். 35 பேர், அதில் நம்மகிட்ட படித்தவங்க மட்டுமே 27 பேர் இருக்கிறாங்க. 8 பேர் வெளியே இருந்து வந்திருக்கிறாங்க, சொந்தமாக படித்தவங்க, சென்டர்ஸ் போகாதவங்க, அந்த மாதிரி சொந்தமாக படித்தவங்க ஃபிசிக்கலுக்காக வந்திருக்காங்க. ஸோ நம்மளுடைய மார்க் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலைசேஷன் ஸ்கோர் 100க்கு மேலே 6 பேர் எடுத்திருக்கிறாங்க. 95 to 99 7 பேர் எடுத்திருக்கிறாங்க. 90 to 94 3 பேர் எடுத்திருக்கிறாங்க. 85 to 89 4 பேர் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ரிமைண்டர் எல்லாருமே 80க்கு மேலே எடுத்திருக்கிறாங்க. ஸோ கடவுள் புண்ணியத்தில் யாருமே அந்த 73 ஒட்டியோ 73 to 80 ரேஞ்சுக்குள்ளே யாருமே இல்லை. ஒரு சிலர் வந்திருக்கிறாங்க, பட் அவங்க அதர் கம்யூனிட்டிஸில் உள்ளவங்க அப்படின்னும் நம்ம அதை பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ இனிவே எல்லாருமே கட் ஆஃப் மார்க்கை விட அரவுண்ட் 9 மார்க்குக்கு வெளியே தான் இருக்கிறாங்க. ஸோ இது நம்மளுடைய பாஸ் ஆன ஸ்டேட்டஸு. ஃபெயிலான ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ரிட்டன் படித்தவங்க 4 பாய்ஸும் ஒரு பொண்ணும் ஃபெயிலு, மொத்தம் 5 பேர் ஃபெயில். 4 பாய்ஸ் ஒரு கேர்ள், மொத்தம் 5 பேர் ஃபெயிலு. ஆக்சுவலாக அதுதான் ரெகுலர் கவுண்ட்டு, 27 + 5 32, மொத்தம் எழுதுனது அவ்வளோதான். ஒரு 5 பேர் ஃபெயில், 4 பாய்ஸும் ஒரு பொண்ணு ஃபெயிலு. கட் ஆஃப் ஏன் 72 போச்சு அப்படின்றது நிறைய பேர் கேள்வியாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் எல்லாருமே சொன்னாங்க 50 இருந்தால் பண்ணுங்கள், 55 இருந்தால் பண்ணுங்கள், கட்டாக வேக்கன்சி 50,000 போயிடுச்சு. பட் இது ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து விளக்கம் கொடுத்துருந்தோம். யார் சொல்கிற மாதிரி 50க்கு வராது 60க்கு வராதுன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ யாரும் அதை பெருசாக எடுத்துக்கலை. பட் பரீட்சை முடிஞ்ச உடனே நான் ஒரு வீடியோவில், எங்கள் சேனல் வீடியோவில் போட்டிருந்தேன், 70 இருக்கிறவங்க தைரியமாக ஃபிசிக்கல் பண்ணுங்கள் அப்படின்னு இருந்தோம். ஸோ சொன்னது மாதிரியே 73 கட் ஆஃப் ரேஞ்சில் வந்து நிற்குது. ஸோ இட்ஸ் காமன், தமிழில் எக்ஸாம் வந்துருச்சு உங்களுடைய லாங்குவேஜில், பிசி எக்ஸாம் எழுதுகிறவங்க எல்லாருமே அதை எழுதியிருப்பாங்க. ஸோ கட் ஆஃப் இனிமேல் இப்படி தான் போகும். இன்னும் 160க்கு 56 எடுத்தால் வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற காலகட்டத்தெல்லாம் விட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ இந்த டைம் தமிழில் முதல் தடவை அப்படின்றனால இது 73ல் நிற்குது. இனி வரப்போகிற ஜிடி, அதாவது ஆகஸ்ட் 27 வெப்சைட்டில் அப்டேட் ஆகுது, கேலண்டர் போட்டிருக்கிறாங்க. அடுத்த ஜிடி எனிதிங் அரௌண்ட் 25,000 வேக்கன்சி தான் இருக்கும் மொத்தமே. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு கற்பனை பண்ணிக்கோங்க, 40,000 வேக்கன்சிக்கு கட் ஆஃப் 73. அப்போது வரப்போகிறது 25,000 வேக்கன்சியாக இருந்தால், இதே தமிழில் பரீட்சை இருக்கும் பட்சத்தில் கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்றத நினச்சிக்கோங்க. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, வேக்கன்சி குறைவு அப்படின்றது ரெண்டாவது. தமிழ்நாடு போலீஸில் பிசியும் வரப்போகிறது இல்லை, அதுக்கு முன்னாடி எஸ்ஐயும் வரப்போகிறது இல்லை. ஏன்னா எஸ்ஐ ரிவைஸ் ரிசல்ட் முடிக்கிறதுக்கு 3 months டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எனிதிங் அரௌண்ட் அக்டோபரில் தான் போன எஸ்ஐயோடைய ஃபைனல் ரிசல்ட்டே அவங்க போட போகிறாங்க. ரெண்டாவது பிசி இன்னும் ரிசல்ட் போடாமல் இருக்காங்க. ஈவன் அதுக்கு ரிவைஸ் ரிசல்ட் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா சர்க்குலர், ஹோம் செக்ரட்டரியோடைய சர்க்குலரில் அந்த லைன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பிசிலே அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ எஸ்ஐயில் ஃபாலோ பண்ணால் கூட ஓவரால் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் பிசியில் ஃபாலோ பண்ணுறதுல ஒரு பெரிய லாஸ் உங்களுக்கு கிடையாது. ஆல்ரெடி 59 கட் ஆஃப் ஃபிசிக்கல் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா, அடுத்து கூப்பிட போகிறது 58 தான் கூப்பிட போகிறாங்க. 58லேருந்து 24 போட்டு அவங்க 82 போனால் என்ன நடக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணாது. பட் அந்த ரிசல்ட் போடக்கூடிய ப்ராசஸ் அனதர் 3 months வரைக்கும் இழுத்துட்டு போயிடும். ஸோ அனதர் 3 months அது இழுத்துட்டு போகும்போது நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக அது தள்ளி தான் போகும். இந்த நோட்டிஃபிகேஷன் பெண்டிங்கில் இருக்கும்போது வெப்சைட் அப்டேட் ஆக போகிறது கிடையாது. ஸோ எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் இல்லை. 10th குவாலிஃபிகேஷனில் குரூப் 4 முடிஞ்சு போச்சு. இது எதுவுமே இல்லை அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே இருக்க சிங்கிள் சாய்ஸ் எஸ்எஸ்சி ஜிடி தான். வரப்போகிற எஸ்எஸ்சி ஜிடி ஆகஸ்ட் 27. அப்போது உளவியல் பிசிக்காக எல்லாருமே தரவாக படிச்சிருப்பாங்க, டிஎன்பிசிக்காகவும் அந்த 25 மேக்ஸுக்காக படிச்சிருப்பாங்க.
ஸோ அவங்களுக்கு இங்கே 40 கேள்வி அது தமிழில் கிடைக்கும். ரீசனிங் 20 கேள்வி, மேக்ஸ் ஒரு 40 கேள்வி, 20 கேள்வி கிடைக்கும்போது மொத்தம் 40 கேள்வி இருக்குது. அப்படின்னும்போது 42 80ன்ற கால்குலேஷனோட அவங்க தைரியமாக உள்ளே இறங்குவாங்க. ரெண்டாவது ஜிகே உங்களுக்கு தெரியும். எஸ்எஸ்சி ஜிகே வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்கும் அப்படின்றது தெரியும். 5 இயர் பிளானு, ரெவல்யூஷனு, டான்ஸு, ஆர்டிஸ்ட்டு, ட்ரைப்ஸு, ஃபெஸ்டிவல்ஸு, இதை வச்சு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இதை வச்சு கிட்டத்தட்ட 6 கேள்வியெல்லாம் நம்ம சென்டரில் போட்டுட்டாங்க பசங்க. 6-7 கேள்வி சாலிடாக எழுதிட்டாங்க. அப்போது இம்பார்ட்டண்ட் வார்ஸு, பிசி ஜிகே படிச்சுட்டு வரவங்களுக்கு இந்த ஜிகே ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி டஃப்னஸ் என்ன, இங்கிலீஷ் மட்டும் டஃப்னஸ் கொடுக்கும். ஸோ எல்லாருமே இந்த ஜிடி எழுதுவாங்க. ஸோ கட் ஆஃப் இன்னொரு ஸ்ட்ரிங் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேக்கன்சி குறைய போது முதல் சான்ஸ். ரெண்டாவது எல்லாருமே எழுதுவாங்க. ஈவன் நான் இல்லை, எங்கள் சென்டர்லேயே நான் பிசிக்கு வந்தவங்க எல்லாருமே ஜிடி படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சிலபஸை முடிச்சுட்டு. அப்போது தமிழ்நாட்டில் எல்லாருமே இதை தான் கால்குலேட் பண்ணுவாங்க. கால்குலேட் பண்ணி காசு வசூல் பண்ணணுன்றதுக்காக கோச்சிங் சென்டர் நடத்துகிறவங்க எல்லாமே, ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர் பண்ணுறவங்க எல்லாருமே இந்நேரம் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் மாறி இருப்பாங்க. ஸோ அடுத்து வரப்போகிற ஜிடி மிகப்பெரிய விஷப்பரீட்சையாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அது அடுத்து வரும்போது ரெண்டாவது நீங்கள் பார்த்துக்கோங்க வேக்கன்சியை பொறுத்து. பட் இப்போ உள்ள சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட்மேனுடைய ஃபிசிக்கல் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. ஈவன் சஃபாய் கரம்சாரிக்கு மெடிக்கல் நடந்துகிட்ருக்கு இன்னும் நாளைக்கெல்லாம். ரீமெடிக்கல் 23ஆம் தேதியிலேருந்து வர சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மந்தோட ட்ரேட்மேன் ஃபிசிக்கல் முடிஞ்சிடும். இந்த ட்ரேட்மேன் ஃபிசிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் சேம் போர்டை ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அப்போது எஸ்எஸ்சி ஜிடிக்கான ஃபிசிக்கல் ஆகஸ்ட் 2வது வாரத்தில் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா இந்த போர்டுக்கு 1 வீக் ரெஸ்ட் கொடுத்தாங்கன்னா கூட செகண்ட் வீக்கில் சேம் போர்டு கண்டினியூ ஆகும். அப்போது ஃபிசிக்கல் திட்டமிட்டபடி ஏர்லியராக வரப்போகுது. ரெண்டாவது கிளைமேட் வந்து எல்லாருக்குமே கோல்டாக இருந்துகிட்ருக்கு. அப்போ இந்த கோல்டு கிளைமேட் அப்படின்றது நேச்சுரலாக நார்மல் சீசனில் ஓடக்கூடிய ரன்னிங்கை விட இந்த கோல்டு வந்து உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஓடுறதுக்கு. நேச்சுரலாக ஓடுறவங்க கூட இந்த டைம் வந்து இப்போது சராசரியாக 22ல் கிளியர் பண்ணுறவங்க எல்லாருமே இப்போ 23 பாயிண்டில் தான் ஓடிட்டுருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு பாடி ஃப்ரீ ஆகாது, பாடி வார்ம் ஆகாது உடனே. இப்போ அந்த குளிர்ந்த கிளைமேட்டு, இப்போல்லாம் நமக்கெல்லாம் மழையே நிற்கலை. இந்த குளிர்ந்த கிளைமேட்டில் ஓடும்போது உங்களுக்கு ஜென்ரல் ரன்னிங், நார்மல் ரன்னிங் பேஸ் கிடைக்காது. ஸோ இந்த டைமில் ஃபிசிக்கல் பண்ணக்கூடியவங்க கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு மசில் புல்லு, ஹாம்ஸ்ட்ரிங்கு இந்த மாதிரி சிக்கல்களுக்குள்ளே மாட்டிக்குவாங்க. ஆன் தி ஸ்பாட் கிரவுண்டில் மசில் புல்லானவங்க கூட இருக்கிறாங்க. நல்ல பெட்டர் ரன்னர்ஸ் மசில் புல்லாகிட்டு, ஈவன் ட்ரேட்மேனில் கூட அப்படி ஒரு சந்தர்ப்பம் நடந்தது. மசில் புல்லாகி ஓடவே முடியாமல் நடந்து வந்தவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ ஃபிசிக்கலை மட்டும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக ட்ரீட் பண்ணிடாதீங்க. ஏன்னா 1:8 அரௌண்ட் ரேஷியோவில் கூப்பிட்டுருக்குறாங்க ஃபிசிக்கலுக்கு. ஸோ நீங்கள் மெடிக்கல் போகணுன்னாலே ஆல்மோஸ்ட் நீங்கள் 6 பேரை வெளியே தள்ள வேண்டியது இருக்குது. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற 6 பேரை நீங்கள் வெளியே தள்ள வேண்டியது இருக்குது. இப்போதைக்கு கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப ஓவர். எனிதிங் அரவுண்ட் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் அடுத்து 4 மார்க் மூவ் ஆக போகுதுன்றது யதார்த்தம். அது உங்களுக்கே தெரியும். முன்னாடியே 4, 2, 6 வந்துருச்சு. 8 மார்க் மேலே கூடிடுச்சு, 10 மார்க் கூடிடுச்சு. திரும்பவும் இந்த வருஷமும் அதே அரவுண்ட் 82, 83, 81, 80s போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஃபிசிக்கல் ஷார்ட் டேர்மில் வச்சா 80 ஒட்டி நிற்கலாம். பட் அதனால் கொஞ்சம் ஃபிசிக்கல் பண்ணக்கூடியவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பண்ணுங்கள். இந்த கோல்டு கிளைமேட்டுக்கு உங்கள் பாடியை அடாப்ட் பண்ண வச்சுருங்க. அடாப்ட் பண்ணுறதுனா நீங்கள் ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டாம். நீங்கள் ரொட்டீனாக பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்டை 2 வேலையுமே பண்ணிட்டுருங்க. இந்த கிளைமேட் வந்து உங்களுக்கு ரன்னிங்கில் வந்து ஒரு புளிச்சு போயிடணும். இது இவ்வளோ தானா அப்படின்ற ஒரு மனநிலை வர்றதுக்கு. டைமிங்கை பற்றியெல்லாம் ரொம்ப பெருசாக யோசிக்காதீங்க. இன்றைக்கி டேட்டுக்கு 27ல் ஓடிட்டுருக்கிறவங்க எல்லாருமே முடிச்சிருவீங்க. ஏன்னா உங்களுக்கு இன்னொரு 15-20 நாள் இருக்கும். அதிகபட்சம் ஒரு 30 டேஸுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் இந்த டைமுக்கு ஓடிட்டுருக்கிறவங்க எல்லாருமே 27க்குள்ளே இருக்கிறவங்க சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா முடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்ம ஃபிசிக்கல் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிசிக்கல் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. கேர்ள்ஸில் இன்னும் ஒரு பொண்ணு முடிக்க வேண்டியது இருக்குது. பாய்ஸில் ஒரு 3 பசங்க முடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இவ்வளோ தான் ஃபிசிக்கல் வந்து நம்ம ஆல்ரெடி ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்க. ராஸ்கோர் தெரிஞ்ச அன்றைக்கி, ஆன்சர் கீ தெரிஞ்ச அன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதனால் நம்ம ஆல்மோஸ்ட் முடிக்கிற கண்டிஷன் வந்துட்டோம். ஸோ ரெண்டாவது, சென்டருக்கு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செய்து அறகுறை மனநிலையில் இருக்கிறவங்களாம் இங்கே வராதிங்க. உங்களால் இங்கே தாக்கு பிடிக்க முடியாது. வரீங்க 3 நாள் இருந்து பார்த்துட்டு கஷ்டமாக இருக்குன்னு ஓடுறீங்க. 33 பேரில் நாங்கள் 27 பேரை பாஸ் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து சிஸ்டம் டஃப்பாக தான் இருக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி சொகுசான வாழ்க்கையை எதிர்பார்த்துட்டு ஃபாரின் கோச்சிங் சென்டர் டைப்லலாம் வராதிங்க. சொஃபிஸ்டிகேட்டட் வசதி இருக்குன்ட்டுலாம் 10 மணிக்கு போயிட்டு 4 மணிக்கு வந்துடலாம். இங்கே காலையில் 6 மணிக்கு தொடங்கினா ராத்திரி 9 மணிக்கு தான் படுக்க முடியும்.
இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் சும்மா அன்னெசரியாக வந்து எங்களை டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உள்ளே படிச்சுட்டு இருக்க பசங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. எனக்கு வேறு வழியே இல்லை, எங்கேயுமே எனக்கு போக வழி இல்லை அப்படின்றவங்க மட்டும் இங்கே வந்தால் போதும். சும்மா எல்லா இடமும் இருக்குது, பெட்டர் ரிசல்ட்ஸ்க்காக இங்கே வரேன் அப்படின்னா உங்களுக்கான இடம் இது கிடையாது. எனக்கு போகிறதுக்கே வழி இல்லை, கடவுளே எங்கேயாவது என்னை தள்ளி ஒரு வேலைக்கு அனுப்பிடு, வேலைக்கு அனுப்புறத விட அதை விட்டு நான் நகர மாட்டேன் அப்படின்ற மனநிலையில் இருக்கிறவங்க மட்டும் இங்கே வந்தால் போதும். அப்படி சும்மா எல்லோரும் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க, உங்களுடைய டைமையும் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ரெண்டாவது, என்னுடைய சென்டரில் இருக்கக்கூடிய இந்த பாவப்பட்ட பசங்களுடைய கேரியரை நீங்கள் வந்து அஃபெக்ட் பண்ணி சும்மா டைவெர்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. வந்து இங்கே நான் உங்களுக்கு அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணணும், ஃபுட் அரேஞ்ச் பண்ணி தரணும், இதெல்லாம் வந்து அன்னெசரி நியூசன்ஸ் எனக்கு. இந்த சின்சியாரிட்டி இல்லாத, டெடிக்கேஷன் இல்லாத பசங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எனக்கு வேறு எங்கேயுமே போக வழி இல்லை சார் அப்படின்ற மட்டும்தான் இங்கே இந்த இடம் பொருந்தும். மற்றபடி நான் அங்கே அதை பார்த்துட்டேன், இங்கே இதை பார்த்துட்டேன், அங்கே 400 ட்ராக்கில் ஓடிட்டேன், அங்கே NIS முடித்த கோச்சுக்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அங்கே அந்த சென்டரில் படித்தேன், இந்த சென்டர். நீங்கள் எந்த சென்டரில் படித்தாலும் எங்களுடைய சென்டர் வந்து உங்களுக்கு பொருந்தாது. இது வந்து எங்கேயுமே போக வழி இல்லாதவங்கள ஒரு 30 பேர் 35 பேரை படித்து வேலைக்கு அனுப்புறதுக்கானது. பட் நாங்கள் எப்போவுமே வந்து ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு எக்ஸ்பேக்டராக இருப்போம். எப்போ ஏற்பட்ட சென்டர்ஸும் எங்களை மாதிரி யதார்த்தமாக ரிட்டன் இத்தனை பேர் படித்தாங்கன்னு வீடியோ போடுறதுக்கு லீடிங் சென்டர்ஸு கூட அந்த திராணி இருக்காது. ஏன்னா அவங்கெல்லாம் இப்போ உடனே ஃபிசிக்கல் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா ரிசல்ட்ஸ் காட்டணும் அப்படின்ட்டு. அதனால் நாங்கள் எப்போவுமே எக்ஸ்பேக்டர்ஸ் தான். அதனால் இங்கே 2 பேர் வந்துட்டு ஓடி போகிறனாலையோ 10 பேர் இல்லை 30 பேர் ஓடி போகிறனாலையோ எங்களை எந்த ஒரு விதத்துலையும் பாதிக்காது. ஏன்னா எந்த டைம்லையும் இங்கே வந்து ஒரு கிளாஸுக்கு 30 பேர் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஈவன் 90 கட் ஆஃப் வச்சாலும் 30 ரிசல்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வரதான் செய்யும். அடுத்த வருஷம் 90 வச்சாலும் 30 ரிசல்ட் வரதான் செய்யும். அதனால் டெடிக்கேட்டடாக படிக்கணும், வேலைக்கு போகணும், உன்னுடைய குடும்ப சூழல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மட்டும் இங்கே வந்தால் போதும். மற்றபடி சும்மா வராதிங்க. ரெண்டாவது, சில விஷயங்கள் பேரண்ட்ஸுடைய வற்புறுத்தலின் பேரில் வரவங்க தயவுசெய்து வராதிங்க. அவங்க யாருமே இங்கே நிலைக்கலை. சொந்தமாக தேடி எடுத்து தெருவா சுற்றி எடுத்து வந்த பசங்க மட்டும் தான் வேலைக்கு போய்ட்டுருக்கிறான். பேரண்ட்ஸ் இது வரைக்கும் சொல்ல போனால் யதார்த்தமாக தான், பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்து விட்ட எந்த பையனுமே இங்கே நிற்கலை, ஒரு வாரத்தில் ஓடி போய்ட்றாங்க. ஸோ ஹார்ஷாக பேசிட்டேன்லாம் நினைக்க வேண்டாம். ஏன்னா என்னுடைய சூழல் உங்களுக்கு தெரியும். அக்காமடேஷன் நான் 30 பேருக்கு தான் இங்கே கொடுக்க முடியும். இந்த 30 பேருக்கு நான் கொடுக்கும்போது அதில் 2 பேர் வந்துட்டு ஓடி போனான்னா இது வந்து கஷ்டப்படுற பசங்களை பாதிக்கும். சிங்கிள் பேரண்ட் இல்லாத பசங்க, கூலி வேலைக்கு போகிறாங்க, படிச்சுட்டு பகலில் 2 வேலை கொத்த வேலைக்கு போகிறான், பல்கில் வேலை பார்த்து படிக்கிறாங்க. இந்த பசங்களுடைய சூழலாம் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பொழுதுபோக்காக இருக்கலாம், இது உங்களுக்கு வாழ்க்கை. ஸோ ஈவன் அட்மிஷன்ஸ் இப்போதைக்கு யதார்த்தமாக சொல்லிடுறேன், SSC GD ஃபிசிக்கலுக்கு அட்மிஷன் கண்டிப்பாக இல்லை. இங்கே SSC GD ஃபிசிக்கலுக்கு அட்மிஷன் கண்டிப்பாக இல்லை. வரப்போகிற SSC GDக்கானது இன்றைக்கி ரீசனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கேயுமே இன்னொரு 5 நாளைக்கு அப்புறம் வந்து கேட்டால் அடுத்த SSC GDக்கும் அட்மிஷன் இங்கே கிடையாது. ஸோ இதுதான் ஃபேக்ட்டு. ஸோ ஆல் தி பெஸ்ட். சாரி, இதுக்கு முன்னாடி SI வரப்போகிற SIக்கு நாங்கள் ஆல்ரெடி சிலபஸ் முடிச்சிட்டோம். ஸோ ஈவன் நெக்ஸ்ட் SIக்குமே இங்கே என்கிட்ட ஸ்லாட் கிடையாது. அடுத்த PC நோட்டிஃபிகேஷன் வரதை பொறுத்து PCக்கு மட்டும்தான் ஸ்லாட் கொடுப்போம். மற்றபடி SI நடந்துட்டுருக்க SSC GD ஃபிசிக்கல், அடுத்து வரப்போகிற SSC GD தியரி கண்டிப்பாக அட்மிஷன்ஸ் இப்போதைக்கு இல்லை. ஸோ இல்லைன்னு சொல்கிறேன்னு வருத்தப்பட வேண்டாம். என்னுடைய கெப்பாசிட்டி, என்னுடைய தகுதியும் இவ்வளோ தான். ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். எங்கே படித்தாலும் நீங்கள் வேலைக்கு போய் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றணுன்ற மனநிலையோடு படிங்க. பேரண்ட்ஸுடைய கஷ்டத்தை தெரிஞ்சு படிங்க. உங்களுக்கு மட்டும்தான் வேலைக்கு போக முடியும், மற்றவங்க யாருக்கும் அந்த வேலையோட அருமை தெரியாது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.